ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்னோடய மாடி தோட்டத்தில் ஒரு அருமையான பழத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி அறுவடைக்கு அது ரெடியாக வந்திருக்கு. அது வேறு எந்த பழம்னா ஆப்பிள் பெர்ன்னு சொல்லக்கூடிய, தமிழில் சீமை இலந்தைன்னு சொல்லக்கூடிய இந்த பழம் என்னோடய மாடி தோட்டத்தில் வச்சு 2 வருஷம் ஆகுது. ஏர்பினிங் பாட்டில் தான் வச்சுருக்கேன். போன வருஷத்தை விட இந்த வருஷம் காய்கள் நிறையவே வச்சுருக்கு. செடி பெருசாக நமக்கு நிறைய காய்கள் கொடுக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து டார்க் க்ரீனில் இருந்தது, கலர் சேஞ்ச் ஆகி அதாவது லைட் க்ரீனில் ஆகுது. அப்போனா அறுவடைக்கு தயாராகிடுச்சின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். இன்றைக்கி அப்படி சேஞ்ச் ஆனதுனால நான் எல்லா பழத்தையுமே நான் பறிச்சுக்கிறேன். இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இதில் வந்து விட்டமின் சி, ஏ, ஃபைபர், பொட்டாசியம் சொல்லிட்டு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹார்ட்டுக்கு நல்லது, எலும்புக்கு வலு கூட்டுறதுக்கு இந்த பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பழம் வந்து நல்ல இனிப்புன்னு சொல்ல முடியாது, மைல்டான இனிப்பாக தான் இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லிப்பூவும் பூத்திருந்தது. இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பூ பூத்தாலே செம்ம வாசனையாக இருக்கும். பூ முடித்த பிறகு உடச்சி விட்டேன்னா அது புது தளிர் வரும்போது எல்லாமே எனக்கு மொட்டு வைக்குது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த மல்லிப்பூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்டனிங் டிப்ஸுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.